மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் லெக்சரர் கிரேட் 2 யோகா மற்றும் நேச்சுரோபதிக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதற்கான கோரிஞ்சின்னம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸாக 2020 2021 வந்த நோட்டிஃபிகேஷனில் இப்போ மாறுதல் பண்ணியிருக்காங்க. அதாவது கோரிஞ்சின்னம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூஸ்வலாக இப்போ எம்ஆர்பியோடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி தான் இதற்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்து எக்ஸாம் நடக்கும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 50 மதிப்பெண் மேக்ஸிமம். அதில் எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் 40%, அதாவது 20 மதிப்பெண் கண்டிப்பாக வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பேப்பர் தான். அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது லெக்சரர் கிரேட் 2 யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான கொஷின்ஸு, அதனுடைய டாபிக்ஸு இது தான் வந்து வரும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 மதிப்பெண் மேக்ஸிமம் 100 மதிப்பெண். உங்களுக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்னா 30 மதிப்பெண் எடுத்தால் மினிமம் எடுத்தாலே குவாலிஃபையிங். சரிங்களா? அதர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 35 மதிப்பெண் எடுத்தால் அவங்க குவாலிஃபையிங். சரிங்களா? ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இந்த கோரிஞ்சினம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.